பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். மாத பிறப்பு தோத்திர வாக்குதத்த அதிகாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 2024 ஆண்டினுடைய 2 மாதங்களை உம்முடைய பெரிதான கிருபையினாலே நிறைவு செய்து 3ஆம் மாதமாகிய இந்த மார்ச் மாதத்தையும் எங்களுடைய கண்கள் காணும்படியான ஒரு கிருபையை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ இந்த மாதத்தின் தொடக்கத்திலே அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிற எவரும் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் காலை நேரத்தில் இந்த புதிய மாதத்தின் தொடக்கத்தில் உம்மை நோக்கி பார்த்து நீர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்தீர். இந்த புதிய மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் கூட எல்லாவற்றையும் முன்குறித்து ஆராய்ந்திருக்கிற நீர் தாமே தொடங்கி இருக்கிற இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மையினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் இன்றைக்கு நீர் கொடுக்க போகிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு மட்டாக உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களோடு கடந்து வரட்டும். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நீர் எங்கள் மத்தியிலே பேச போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக முதலாம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை எண் 1. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்று அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோம். என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்வரவான வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் நீ செய்வரவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று,
தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றியானந்த போதரும் தயை செய் உயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றியானந்த போதரும் தயை செய் உயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபை நம்முடைய சூட்டு. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியான வேளை இது. திரையிலே காணக்கூடிய ஸ்தோத்திர சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் கர்த்தரை புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வானங்களில் கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். அவர் தூதர்களில் நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். அவர் சேனைகளே நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள். வானங்களின் மேலுள்ள தண்ணீர்களே கர்த்தரை துதியுங்கள். பூமியில் கர்த்தரை துதியுங்கள். சகல ஆழங்களே அக்கினியே கல்மழையே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை துதியுங்கள். மலைகளே சகல குன்றுகளே கனிமரங்களே கர்த்தரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள். பிரபுக்களே பூமியின் சகல நியாயாதிபதிகளே கர்த்தரை துதியுங்கள். வாலிபர்களே கன்னிகைகளே கர்த்தரை துதியுங்கள். முதியோரே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவிலிருந்து கர்த்தரை துதியுங்கள். அவர் பராக்கிரம செயல்கள் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். மாட்சிமையுள்ள அவர் மகத்துவத்தின் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். எக்கால துணியோடே கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நாம் அனைவரும் முழங்கால் படிட்டு நமது பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அறிக்கை செய்வோம். தாவீது ராஜாவை போல ஆண்டவரே எனக்கு இறங்கியருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என்னுடைய மீறுகளை அழித்து விடாதிரும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, என் மீறுகளை நான் உணர்ந்து பார்க்கிறேன். என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். ஆண்டவரே, நீ பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உமது பசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்.
இது உள்ளத்தில் உண்மையாயிருப்பது உமக்கு பிரியம். அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துவோம். ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும் ஆண்டவரே, அப்போ நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலும், அப்போ நான் வெண்மையாவேன், என் கொழுக்கின எலும்புகள் களி கூறும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும். என் பாவங்களை பாராதபடி உமது திருமுகத்தை மறைத்தரும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தருளும். என் அக்கிரமங்கள் எல்லாம் அழித்து விடும் ஆண்டவரே, கடவுளே சுத்தமான இருதயத்திலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பித்தரலும். உமது சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும், இந்த பரிசுத்தாவின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது ரட்சணத்துடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். எங்கள் பரமபிதாவே, தேவரீர் கடந்த இரவிலும் கடந்த மாதத்தில் எங்களுக்கு எந்த கெடுதியும் தீங்கு நேரிடாமல் எங்களை காப்பாற்றின உமது கிருபைக்காக உடைய ஒன்றான குமாரனின் மீட்புமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த பகல் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் எவ்வகையான பாவம் நாங்கள் செய்யாதபடி தேவர் எங்களை தடுத்து காத்து எங்களுடைய நினைவு பேச்சு செய்கையெல்லாம் உமக்கு ஏற்றவையாக இருக்கவும், எங்களுடைய வேலைகளை நாங்கள் உண்மையோடும் சுறுசுறுப்போடு செய்து முடிக்கவும் எங்களுக்கு கிருபை கொண்டலும். எங்கள் ஆத்துமம், சரீரம் மற்றும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கிறிஸ்துவ சபையும் அதை வழக்க திருப்பணிகள் தேவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பொல்லாங்கனாகிய சத்திரங்களை வென்று விடாதபடி உமது பசுத்த தூதரை எங்களுக்கு காவலாக வைத்து உமது ஆவியானவரை கொண்டு எங்களை நித்திய ஜீவ பாதையிலே நடத்தியறோம் சுவாமி. ஆமீன். இந்த நாளிலே வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் அது ஞான சங்கீதம் புத்தகம் 40ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையை நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாகன தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீதி அதை அறிவீர். உடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போது என்னை காக்க கெடுவது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் எங்களை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருந்தது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தரலும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவெறியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி ஞானி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சிய அடைவார்களாக. என் பேரில் ஹஹா ஹஹா என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்குள் மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கின்றார். தேவரின் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கின்றீர். என் தேவனே, தாமதியாதேயும் என்பது வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு நித்திடமளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசி அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராபனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாகும் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாயினால் கர்ப்பமாக உற்பவித்து கனிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சுழலில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராபனில் வளர்ந்து பெற்றிருக்கிறார். அடுத்தது ஜீவனோரி மருத்துவ ஞாயிற்கு வருவார். பசுத்தாயினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சத்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரண மட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம்.
மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆதாரமாகவும் 217 ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 217. கிருபையின் சூர்யா, நித்திய வெளிச்சமான நீர், பகல் உதிக்கிற இப்போது எங்கள் மேல் உண்டான ரா இருள் அனைத்தையும் நீக்கவும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த மாதத்துக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வாக்குத்தத்த பகுதியை ஒருமுறை வாசி கவனமாக கேட்போம். அது ஞான சங்கீதங்கள் புத்தகம் 143 சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 143 8ஆம் வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தரலும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, கடந்த 2 மாதங்களாக எங்களை கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து துன்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே எங்களை கரம் பிடித்து உயர்த்தி எடுத்து ஆண்டவராக நீதாம் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தினுடைய காலை வேளையிலே ஆண்டவராக நீர் எங்களுக்கு அருளக்கூடிய மன்னாவை நாங்கள் புசித்து பருகும்படி இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கின்றோம். நீர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கென்று நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக வரக்கூடிய சகல விதமான நன்மையான ஈவுகளும் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு ஆஸ்வாதமாய் சேரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன்,
நான் நடக்கும் வழியை எனக்கு காண்பித்தரலும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தரலும். ஆங்கில வேத புத்தகத்தில் இந்த வசனம் எவ்வாறாக சொல்லப்படுகிறது சொன்னால், ஐ ஹாவ் புட் மை ட்ரஸ்ட் இன் யூ, ஷோ மீ த வே. ஐ ஹாவ் புட் மை ட்ரஸ்ட் இன் யூ, ஷோ மீ த வே. இன்று உனது நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கையை நீ எந்த இடத்தில் வைத்திருக்கின்றாய்? அதை தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்னைக்கு நிறைய பேர் எது மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, பணத்து மேல, செல்வத்தின் மேல. உன் நம்பிக்கை அதன் மேல இருக்கின்றதா? பணத்தினால எதையும் சாதிச்சிட முடியும் என்று நம்பக்கூடிய காலம் இது. ஆனா எதையும் சாதிக்க முடியாது. இலங்கையில ஒரு செல்வந்தர், தீவிரவாதிகள் அவரை பிடித்தார்கள். பணம் கொடுத்து விடுதலை பெற்றுவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனா செய்யப்பட்டது, அவரை உயிரோடு கொளுத்திட்டாங்க. யோபுவின் புத்தகம் 31வது அதிகாரம் 24 28 வசனம் சொல்லுகிறது, பெண்ணின் மேல் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னது உண்டானால் அது என் அக்கிரமமாய் இருக்கும் என்று சொல்லி யோபு சொல்கின்றார். இன்னைக்கு பணத்து மேல நம்பிக்கை வச்சு அந்த பணம் ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாமல் போய்விடும்போது உன் நம்பிக்கை என்ன? கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறா, கர்த்தாவே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே, உன் நம்பிக்கை என்ன? சில பேர் தங்களுடைய அழகு, புகழ், பேர் இவைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். தமிழ் திரை உலகில் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகை, குறுகிய காலத்தில் பெரிய நடிகை வந்த அவர் பேர் சோபா. நடிப்புக்கென்று ஒரு பட்டம் பெற்று ஊர்வசி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்றார். ஒரு நாள் திடீரென்று அவள் மரணமடைந்தாள். அழகு, பேர், புகழ் எல்லாம் வீணா போயிடும். இந்த ஒரு நடிகை மட்டும் அல்ல, அநேகர் அழகின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வாழ்க்கை இழந்து போனார். சில பேர் தங்களுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். என்னுடைய பலம் எவ்வளவு தெரியுமா? நான் எவ்வளவு விதமான வைராக்கியம் கொண்டு என்னுடைய எடையின் நிமித்தமாக நான் எவ்வளவு பலசாலியா இருக்கிறேன் என்று நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையிலே உலக புகழ்பெற்ற ப்ரூஸ்லி தன் சரீரத்தின் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தான். கராத்தே, குன்ஃபு என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் பலத்தை வச்சான். ஒரு நாள் அவன் விஷயத்துல உணவில் விஷம் வைத்து அவனை கொன்று விட்டார்கள். இன்று உன் பலம் என்ன? வேதத்தில் இதை பார்க்கலாம், நம்பிக்கை வச்சவங்களை பார்க்கலாம். வேதத்தில் அநேக நம்பிக்கை வைத்தவர்கள் பார்க்கலாம். பொருளை நம்பி ஏமாந்து ஆகான், பாபிலோனே சால்வ, அதன் மேல நம்பிக்கை வைத்தான், தன் வாழ்க்கையை இழந்து போனான் ஆகான். பெண்ணை நம்பினான், பெண்ணின் மீது நம்பிக்கை வைத்து சிம்சோன் தன் வாழ்க்கையை இழந்து போனான். அரசனை நம்பி ஏமாந்த ஆமான், இந்த அரசன் என்னை காப்பாற்றி விடுவான், இந்த யூதர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில ஆமானுடைய வாழ்க்கை அழிந்தது. பெலத்தை நம்பி இஸ்ரவேல் ஜனங்களை அனுதினமும் 40 நாள் கலங்கடித்தவன் கோலியாத், அவனுடைய நம்பிக்கை வீணாய் போனது. தனது பாகால் தெய்வத்தை நம்பி ஏமாந்த யேசபேல் தீரு பட்டணத்தினுடைய இளவரசியாய் இருந்து ஆகாபுடைய மனைவியாய் வந்து இந்த தெய்வம் என்ற வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சாதிக்கும், நாளை இந்த தினம் நேற்று செய்தது போல உனக்கு செய்யப்படும் என்று சொல்லி எலியாவுக்கு சவால் விட்ட இந்த யேசபேலை பாகால் தெய்வங்கள் காப்பாற்றவில்லை. நண்பர்களை நம்பி ஏமாந்த அப்சலோம், நீ கவலைப்படாத, ராஜ்யம் உனக்கு தான், நீ ராஜாவாவ,
உன்னோடு கூட நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி நண்பர்கள் அப்சலோமை தீய பாதையில் நம்பி அவர்களை நடத்தி நண்பர்களை நம்பி ஏமாந்த அப்சலோம் வாழ்க்கை முடிவு பெற்றது. ஒரு செடியை நம்பி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, ஆமனுக்கு செடியை நம்பி வாழ்ந்த யோனா தீர்க்கதரிசி, அவனுடைய வாழ்க்கை முடிவு பெற்றது. அருமையான தேவ ஜனமே, ஆனா நடைபெறுவது என்ன? தனது ஞானத்தின் மேலே, கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்து இன்று சரித்திரத்திலும் பாட புத்தகத்திலும் பெயர் பெற்ற சாலமோன் ராஜா கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்தான். கர்த்தரை நம்பின எலியா, தானியேலுடைய நண்பர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதனாலதான் தாவீது ராஜா சொல்கின்றார் சங்கீதம் 39:7, நீரே என் நம்பிக்கை. சங்கீதம் 71:5 சொல்கிறது, என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கின்றீர். சங்கீதம் 22:45 சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அருமையான சகோதரர்களே, சகோதரிய, இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய செய்தியை கேட்கக்கூடிய உன் நம்பிக்கை என்ன? கர்த்தர் மீது உம்மை நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன இந்த சங்கீதக்காரனை போல வாழ்வீர்களா? இரண்டாவது குறிப்பு சொல்கிறது, வழி காட்டும் கர்த்தர். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும். இன்னைக்கு வழி தெரியாம சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, ஃபேஸ்புக்லாம் வந்துச்சு. கூகுளை நம்பி ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போய் ஒரு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம அங்க இருந்தவங்களெல்லாம் உதவி செய்து எப்படி அந்த காரை படிக்கட்டு வழியா கீழே இருக்கிறாங்க. கூகுளுக்கு வாகனம் எவ்வளவு பெருசுன்னு தெரியாது, ரூட்டு தான் தெரியும். அது சந்து போந்ததான் காட்டுமே ஒழிய உன் வாகனம் எவ்வளவு பெருசுன்னு தெரியாது. இது கேரளாவில் நடைபெற்ற சம்பவம். வழி தப்பி போய்க்கூடிய சூழ்நிலையில எலியாவுக்கு வழியை காண்பித்த ஆண்டவர். எலியா சொல்ற, போதும் கர்த்தாவே, இறந்த போனா நல்லா இருக்கும். ஏன்பா நீ ஏன் இறக்கணும்? நான் உனக்கு ஒன்று சொல்லணும், நீ 2 காரியங்கள் செய்யணும். உன் ஸ்தானத்துல எலிசாவை உருவாக்கு, எகுவ தீர்க்கதரிசியா ராஜாவா நீ மாற்றணும் என்று சொல்கின்றார். அவருக்கு வழியை காண்பித்தார், சீடர்களுக்கு வழியை காண்பித்தார். ஐயரே, முழுசும் நாங்கள் பிரயாசப்பட ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கல, கவலைப்படாத, வலைய வலது பக்கமா போடுங்க. 2 படகு அமிழத்தக்க மீன்களை அவருடைய வேலை ஸ்தலத்திலே அவளுக்கு வழியை காட்டினார். திக்கற்ற விதவைக்கு வழியை காண்பித்தார். நாயின் ஒரு விதவையினுடைய வாழ்க்கையில இனி செய்வது என்ன? கணவனும் இல்லை, நம்பி இருந்த மகனும் போயிட்டான், என் வாழ்க்கை என்ன? அவள் மேல் மனதுருகி அழாது என்று சொல்லி அவளை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை காண்பித்த ஆண்டவர். ஒதுக்கப்பட்ட ஆயக்காரர்களுக்கு ஒரு வழியை காண்பித்தார். நீ ஏன் கலங்குற? ஊர் தானே உன்னை ஒதுக்குச்சு, கர்த்தர் உன்னை ஒதுக்கலையே என்று சொல்லி இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்று சொல்லி சகைக்கு ஒரு வழியை காட்டினார். நான் நீங்க உன் வீட்டில் தங்கனவா, நீ எனக்கு என்ன செய்ய போற? சர்ப்ரைஸ் கொடுத்த ஆண்டவர் சகைக்கு ஒரு வழியை காட்டினார். மேகத்துக்கு வழியை காண்பித்த ஆண்டவர். இஸ்ரேல் ஜனங்க எப்படி போகணும்னு தெரியாது, வனாந்திரம். அப்பெல்லாம் ஒன்னும் திசை காட்டி கருவிகள் கிடையாது. மேகத்தை ஃபாலோ பண்ணு, மேகத்தை கர்த்தர் வழிகாட்டி அவள் போகக்கூடிய இடத்துக்கு அந்த மேகத்தை வழிகாட்டி அனுப்பின ஆண்டவர். வலிமையற்ற ஒருவனுக்கு வழியை காண்பித்தார் கிதியோன். தேவரீர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்கணும்? கவலைப்படாதுப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். 300 பேரை வைத்து தேசத்தை வெற்றி பெற்ற ஒரு கிதியோன். அனாதைகளுக்கு
வழி காண்பித்த ஆண்டவர். அடிமைகளாய் வந்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, கவலைப்படாத. அவங்களுடைய தைரியம் பாருங்க. நீ வெச்ச சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தரை தப்பி வைப்பார். அப்படியே தப்பி வைக்காம போனாலும் சரி, அடங்க மாட்டோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நான்காவதாக இவர் நெருப்பிலே உலாவி அவளை மீட்டு கொண்ட ஒரு ஆண்டவர். பிரச்சனைகள் மத்தியிலே வழியை காண்பித்தவர். தானியேல் நன்றா தெரியும், சட்டம் இயற்றப்பட்டது என்று சொல்லி நன்றாக தெரியும். தன் வழக்கத்தின்படியே பலகணிகளை திறந்து எருசலேமின் நேராக தன் கண்களை ஏறெடுத்து அவன் ஜெபிக்கின்றான். தானியேலுக்கு வழியை காண்பித்தார். பிரச்சனைகள் மத்தியிலே, இந்த மாதத்தில் உள்ள பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர் உனக்கு வழியை காண்பித்தார். துன்பத்தின் மத்தியிலே வழியை காண்பிக்கக்கூடிய ஆண்டவர். 38 வருஷம் வியாதி, என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் இருக்கும்போது அந்த வியாதியஸ்தனுக்கு துன்பத்தின் மத்தியிலே அவனுக்கு ஒரு வியாதியிலிருந்து விடுதலை தருக. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு வழியை காட்டுவார். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி தவிக்கும் போது இத்தனை பேருக்கு வழிகாட்டின ஆண்டவர், அவரை உண்மையாய் நீ வழிபடும் போது, அவரை நீ ஆராதிக்கும் போது, அவரை தெய்வமாய் கொண்டிருக்கும் போது, அவர் மீது உன் நம்பிக்கை வைத்திருக்கும் போது உனக்கு வழிகாட்டாமல் விடுவாரா? இன்னைக்கு ஆசீர்வாதத்தினுடைய மத்தியில கர்த்தரை பின்பற்றுவதல்ல, துன்பத்தினுடைய மத்தியிலும் நீ அவருக்கு பின்பற்றுவாய் என்று சொன்னா உனக்கு அவர் வழிகாட்டுவார். இந்த குளிர் நாடுகள் இருக்க, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பனிப்பொழிவுகள் அதிகமா இருக்கும். இந்த பனிப்பொழிவு வந்து ரோட்டெல்லாம் அடைச்சிடுமா, சொல்ல கேட்டது படித்தது. அப்போ அதற்கென்று ஒரு ரசாயன விதமான ஒரு உப்பு ஒன்று உண்டு. அந்த உப்பை தூவின உடனே அவைகளெல்லாம் அப்படி பனி போல கரைந்து போய்விடும். பாதைகள் தெளிவாகும். அவள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஓட்டுவார்களாம். அது விமானத்தின் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக அது தெளிக்கப்படும். இன்று எங்கே போவதென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பாயா? கவலைப்படாத, கர்த்தரை நம்பிக்கையாய்க்கொள், அவர் உனக்கு வழிகாட்டுவார். இந்த மாதத்திலே ஒரு புதிய வழியை கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆஸ்வதித்து வழிநடத்த தூய ஆவியானவர் உன்னையும் என்னையும் வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போ. மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, ஆஸ்வாதத்துடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கக்கூடிய ஜனம் பாக்கியம் உள்ளது என்றும், கர்த்தரே எனக்கு வழிகாட்டும், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் என்று சொன்னதை போல எப்போது உமக்கு பிரியமானதை செய்து உமது பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். இந்த மாதத்திலே நீ கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். எங்களுக்கு உதவி செய்தலும். ஆதரவற்ற நிலையிலே உமது ஆதரவுகளை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். துதி, ஸ்தோத்திரம், கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், ஆசீர்வாத வழி நடத்தலும் சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்று வெள்ளிக்கிழமையா இருப்பதனால் இன்று மாலை 6:30 மணிக்கு பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷத்தினுடைய அடிப்படையிலே சிலுவையினுடைய பார்வையை நாம் பார்க்க இருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தபசு காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து ஆலய ஆராதனைகளும் ஜபசந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 147ஆம் ஞானப்பாடலின் முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். நான் உம்மை முழு மனதாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே, நான் உம்மை நித்தம் வாஞ்சையாலே பின் செல்லுவேன் என் ஜீவனே, குலைதுடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவீர்.
Jayale, Inselore Jivale, Rolai Tori Gomatome, Yenejutagove, Nanamai Dese Penidame, Yenutamasirega, Nireva Akututiyame, Nirin Patavo Manava, Nanin Lovomai Nisipe, Dinamum Potove. இந்த அதிகாலை வேளையிலே கத்தருக்கென்று படைத்திருக்கூடிய இந்த காணிக்கைகளுக்காக நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவரே, ஆண்டவராக உமது கிருபையை தேடி நாங்கள் வந்தோம். எங்களை ஆஸ்வதித்து இந்த அதிகாலை வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கூடிய செல்வ பெருக்கிலிருந்து ஒரு பகுதியை நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீர் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு விசேஷமாக தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து ஞானத்தை கொடுத்து கரம் பிடித்து எழுதி அவளை வழிநடத்த வேண்டுமாய் நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் அது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி, ஆனால் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்துகளும் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போதும் செய்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். பரமண்டலங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தென்று தாரம் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நீர்ப்பாற்றிலும் மன்னியும். இந்த சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதோம், தீமை தட்சித்துக்கொள்ளும். ராஜ்ய வல்லமாக்கி என்ன நினைக்க முடியல சுவாமி, ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 34ஆம் ஞான பாடலின் 10ஆம் கவியை நாம் பாடுவோம். நான் இயேசு நாமத்தில் தினம் எழுந்திருந்து, நான் இயேசு நாமத்தில் என் வேலைக்குள் புகுந்து, நான் இயேசு நாமத்தில் எப்பொழுதும் யாவையும் துவக்கிக் கொள்ளவும் முடித்து போடவும். நாமத்தில் தினம் எழுந்திருந்து
சுனாமத்தில் என் வேலாய் கோட்போகுந்து நானே சுனாமத்தில் எப்போதும் யாவையும் துவக்கி கொள்ளவும் முடித்து போடவும் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, தொடங்கி இருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை நினைத்தருளும் கர்த்தாவே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பித்தருளும். இந்த மாதம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து செல்லுகிற போது நீர் எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களை நினைத்து நாங்கள் நடக்க வேண்டிய சரியான வழியை காண்பித்து எங்களுடைய குடும்பங்களையும் தேவைகளையும் நீ சந்தித்து கர்த்தாவே, எங்களுக்கு எந்த விதமான விக்கினங்களும் எங்களை அணுகாத வண்ணம் வேலி அடைத்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையாகவே தொடங்கி இருக்கிற இந்த புதிய மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் நீர் மாற்றித்தர சித்தமாயிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.